இவன் எப்ப இப்ப பிடிச்சா? சிறச்சாலை இப்ப இல்ல அங்க கிடைச்சிருக்கும். இருக்கும். ஆளை பாரு. இப்ப நம்மளும் சிறைச்சாலை போலாமா? நாட்டுக்கு பாடு வருதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த வெறும் வெளி வேஷம் தானப்பா. பின்ன என்னவா? இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே தெரியல. என்ன ஒண்ணு இல்ல. என்ன அப்ப நான் வர்றேன். நான் மட்டும் என்ன இங்க உட்காந்து தவம் பண்ண போறேன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு இல்ல, நான் வேற வழியா போகணும். வாய்ப்பு கிடைச்சா நகரத்தை சந்திப்போம். வரட்டுமா? போறவங்க போலாம், வர வேண்டாம். வேற வழியா போறாராம். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது. ஏய் பொண்ணு, கொஞ்சம் தண்ணி ஊத்துறியா? மரியாதையாக அவளை கீழே விட்டு விடுங்கள். என்ன சொன்ன? வரி கொடுக்காம யாரும் ஊருக்குள்ள போக கூடாது. வரி எதுக்காக வரி? நான் ஏன் வரி கொடுக்கணும்? பாட்டு வந்தா கூட வரி கேட்பாங்க. உங்க பாட்டி வந்தா மகாராஜாவுக்கு முடிசூட்டு விழா நடக்க போகுது, அதுக்காக இந்த வரி போட்டிருக்காங்க. முடிசூட்டு விழா செலவை இந்த வரி படத்திலே சரிபடுத்தலான்னு பாக்குறாங்க. வாங்க சரிப்பா. இல்ல, நானும் கூட வர்றேன். நான் வேற வழியா போறேன், வாய்ப்பு கிடைச்சா நகரத்துல சந்திப்போம். நான் சொல்றத கேளு, நீ தனியா போக கூடாது, நானும் கூட தான் வருவேன். சம்மதமா? என்னது சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா?
ஏன் வரி கொடுக்காமல் யாரும் உள்ளே போக கூடாது. ஏ என்ன யோசனை? சீக்கிரம் கொடு. இந்தாங்க, நீங்களே என் வீட்டு மிச்சத்தை கொடுங்க. நமது மன்னர் மார்வேடமிட்டு நம்மையே பரிசோதிக்கிறார் பார்த்தியா? சரி, கூட இருக்கிறது யாரு? நம்ம ராணி போல இல்லையே. அதெல்லாம் அரசாங்க விஷயம். ஏண்டா சொத்தா தூக்கிட்டு போறா? என்ன ஒருத்த வந்தானா? என்ன சமாச்சாரம்? சாப்பாடு திருட பார்த்தானே, சாப்பாடு திருட பார்த்தானே, இங்கே வந்தான். அது யாரானே? ஏண்டா இங்க இருக்கா? ஏண்டா யோசிச்சப்பல உருட்டு போல குதிரைக்கு வச்சிருந்த அத்தனை முட்டையும் தின்னுட்டு ஏண்டா அங்க சாப்பாடு திருடுன, இங்க ராஜா குதிரைக்கு வச்சிருந்த முட்டை எல்லாம் தின்னுட்டே நீ? கேளுங்க கேளுங்க, அந்த சாப்பிடறதுக்கு கொள்ளு கூட கிடையாது. நீங்க நடக்க குதிரைக்கு வந்து முட்டையை கொடுக்கறது நியாயம் ஆகாது. என்ன சொல்ல உனக்கு என்ன பண்றேன்னு என்ன இனி வர முடியாது. உங்களுக்கு பசிச்சுனாக்கா நீங்க ஒரு முட்டையை சாப்பிடுங்க. எங்க போனாலும் ஒரே ஓட்ட பந்தயமா இருக்கு. உட்கார விட மாட்டேங்கிறான், நிக்க விட மாட்டேங்கிறான். சோத்துக்கு இப்ப ஓட வேண்டியது இருக்கு. அம்மா 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 என்னது தண்ணியா? என்னையா? அடா என்னையா? தப்பிச்சுக்கிட்டானே, ஏமாத்தி வீட்டுல போயிட்டான். எங்க போயிருப்பான்? ஒரு வகையா நான் தப்பிச்சேங்க. என்ன என்னது அடிக்க வராங்க? சாப்பாடு திருட்டு வந்தா இவனை சும்மா அவன உங்க சிநேகிதர்னு தெரியாதுங்க, மன்னிச்சுங்க. என்ன பார்த்து ஓட ஓட விரட்டினவன் உன்னை பார்த்த உன்னை ஏன் இப்படி ஓடுறான்? ஆமா, கோட்டை வாசல்ல கூட இப்படிதான் நடந்தது. இது யாரு புது ஆளா இருக்கு? இது யாரு விசித்திரமான ஒரு மாதிரி? உன்னை போல இவங்களே எனக்கு ஸ்நேகம். பேர் மதனா. இந்தாப்பா, இந்த மாதிரி ஸ்நேகம் வேற ஒரு முறையில கொண்டு போய் நிறுத்தும், தெரியுமில்ல? என்ன சொன்ன? நான் தெரியும். என்ன சொன்ன? இவன் ரொம்ப நல்லவன். இவன் பேர் சகாயம். ஆபத்து சகாயம், தெரியுமில்ல? ஆபத்து சகாயமா இல்ல ஆபத்துக்கு சகாயமா? இல்ல மதனா, பாப்போம். மதனா, விடுதலையானவர்கள் எல்லாம் முன்பே வந்து விட்டார்களே, ஏமா தாமதம்? மறுபடியும் நீ சிறைப்பட்டு விட்டாயோ என்று கலங்கி விட்டோம். அப்படி ஒன்றும் இல்லை அப்பா. சிறையில் நான் ஒரு அபூர்வமான ஆளை சந்தித்தேன். அவர் நமது கட்சிக்கு மிகவும் தேவையானவர். யாரும் அது?
அரசாங்க படையில் பணியாற்றியவராம். அப்பா, கொள்கை நமக்கெல்லாம் லட்சியமாக இருந்தால் அவருக்கு இதயமாகவே இருக்கிறது. அழைத்து வந்திருக்கிறாயா? உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி அப்பா அழைத்து வருவேன்? நாளை இரவு வர சொல்லியிருக்கிறேன். என்னப்பா நீங்களும் அண்ணினை அழைத்து வர சொல்கிறீர்கள்? நமது ரகசிய இடம் தெரிந்து விட்டால் ஆபத்தல்லவா? நான் ஒன்றும் அவ்வளவு அஜாக்கிரதையானவள் அல்ல. நமது வழக்கம் போல் அவர் கண்களை கட்டித்தான் இங்கு அழைத்து வருவேன். கண்களை கட்டிவிட்டால் மட்டும் எல்லோரும் குருடர்களாகி விடுவதில்லை மதனா, ஜாகிரதை. அப்பா, பூபதிக்கு எப்போதுமே சந்தேகம் தான். உரிமையாளர் பாப்பா, அது யாருடாப்பா? நான் தான் தாப்பா. நீங்கதான் பாப்பாவா? நான் தான் தாப்பா பாப்பா. உனக்கு என்னடாப்பா வேணும்? எங்க அப்பா இத பாரமா, பாயசத்துல எறும்பு. ஆமாடாப்பா, நீ கொடுக்கிற 2 பணத்துக்கு எறும்பு போடாமே ஜாலியா போடுவாங்க. உனக்கு என்னடா தம்பி வேணும்? நான் சுகமா திரும்பி போகணுண்டி அக்கா. சுகத்துக்கு என்னடாப்பா குறைச்ச? தைரியமா சாப்பிடு. நாளைக்கு புதுராசா பட்டத்துக்கு வராருன்னு எல்லாம் தனி சாப்பாடு. என் கூட்டத்தை சமாளிக்கணும்னா நம்ம விடுதலை என்னைக்கு கூட்டம் தான். நீ 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு என்ன போல ஆயிடுவேன். ஆமா, உன்னை சீடி அக்கா. அப்போ உன் உடம்பை எழுதி விளம்பரப்படுத்தினா எப்படி? ஏய், கிண்டலா செய்யறேன். தேவி வாசம்னு சொன்னாலே ஒரு தனி மதிப்பு. ஒரு வராகன் கொடுத்தாதான் சாப்பாடு. இல்லன்னா அவ்வளவுதான். போ வெளியே போ. போறியா இல்லையா? இங்க பாரு, பாரு. இரு. இந்தா. சாப்பாடு போடு. இப்படி எல்லாராப்பா இருக்கணும் என்ற ஆசா. ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேன். வாங்க வாங்க வாங்க. என்னது அடிக்குது? வாங்க வாங்க. என்ன எல்லாத்தையும் கொண்டு வர. மகாராஜா வந்திருக்காரு. ஆமா ஆமா, நம்ம மகாராஜாவா? மகாராஜா தான். போய் உட்கார். இங்கதான் இருக்கா? இன்னும் கொண்டு வரணும். இப்படியா நிக்கிறேன் நீ? நாமே செஞ்சுருவோம். உண்மைதாம்மா. என் பேச்ச நம்ப மாட்டியா? என்ன இருந்தாலும் மன்னர் ஆபத்துல விட்டுட்டு நீங்க ஓடி வந்துட கூடாதப்பா. மன்னருக்கு ஆபத்தா? இந்தாம்மா, அங்க நடந்தது எல்லாம் வெளியே ஓடியாந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அடே அப்பா, நம்ம ராஜா
இப்படி சண்டை போடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லையம்மா. எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டார். அப்படியா? தப்பிச்சிட்டாரா? அவர் மட்டுமா, அவருடைய தோழன் ஒருத்தன் பெரிய தமாஷ் பேர் வழி போல் இருக்கு. அந்த விடுதியின் சொந்தக்காரிய கொண்டுட்டான் போ. நேரமாச்சு, நான் அரண்மனைக்கு போகணும். சரிம்மா. நீங்க மகாராஜாவோட வந்தவர் இல்ல? என்னப்பா இது? இவரு மகாராஜா கூட வந்தவரா? ஆமாமா. ஓ, இருக்கும். மகாராஜான்னா சேவகர் இல்லாம இருப்பாரா? சேவகர் என் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்கு? நான் வந்து ராஜாவுடைய அருமை தோழன், அந்தரங்க ஒற்றன். அதாவது நகர சோதனைக்காக நாங்க வந்தோம். அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, நான் இந்த பக்கம் வந்துட்டேன். என்னங்க அப்படி நின்னுகிட்டு? வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். இல்ல மன்னிக்கணும், வாங்க. இல்ல மன்னிக்கணும், மகாராஜா தேடிட்டு இருப்பாரு, நான் அவசரமா போகணும். அப்பா, நேரமாச்சு, மகாராணி காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வரேன்பா. சரிம்மா, வாங்க. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாம். வாங்க. இருங்க, பரவாயில்ல, கூச்ச போடாம வாங்க. வாங்க. வணக்கம். 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 ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? வாருங்கள்.